இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும், பேர் பேர் சொல்லாம எல்லோருக்கும், அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தீவிர கொலை நடுங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இதுல நம்ம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள். ஓகே ஓகே, மிஸ்டர் அருள் கும்பகோணம். அவர் பேசும்போது சொன்னாரு, நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்க பாத்தீங்களா? இத்தனை பேருக்கு இங்க ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது. அந்த சினிமாவில் இருக்கிற அந்த லவ்னாலதான் அவர் இந்த சினிமா பண்றாரு. ஒவ்வொருத்தரும் என்ன பார்க்கும்போது அவர் அதான் சொன்னாரு, அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பத்தி தெரியாது, ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது. He wanted to make a movie. ஸோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ். நான் எப்போ நிறைய படம் பண்ணிருக்கேன். எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய பட டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனா உண்மையில ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமா அந்த நேரத்துல எல்லாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் எது என்ன பண்ணாலும் இது ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர். நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமா இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். நிச்சயமா அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவங்க அப்பா அம்மா முதல்ல ஒரு தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமா உங்க ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வருவீங்க 100%. அண்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று இருக்கு இல்லையா? ஓப்பனிங் என்ன டயலாக்? நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. இதில் 3 ஹீரோஸ். எல்லாரும் சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க. இதில் 3 ஹீரோஸ். பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்றாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்துல. மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசுல அவர் தவறிட்டாரு. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஐஸ்வர்யா, ஷி இஸ் அ வெரி வெரி டெடிகேட்டட் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால சொல்லும் போது அப்போதான் புரிஞ்சுது, ஐ நீட் டு see those pictures. இப்போ ரீசெண்டா ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க. அந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஐஸ்வர்யா பண்ண படம் 300 crores. ஸோ ஷி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன், ஹியூமன் பீயிங். அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தி காம்பினேஷன். தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்து தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்துல.
அண்ட் இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்ல சார்? நீங்களா பார்த்துருக்கீங்க? எனக்கு தான் காட்டல, நானும் இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்ல பார்த்ததுதான். பட் யூனோ 100% will be very very nice and all the best. நிச்சயமா உங்களுடைய வீடியோ ஓகேவாப்பா?